இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 29வது அதிகாரத்தை நாம் தியானித்து கற்றுக்கொள்வோம். இந்த 9வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை அடையும் போது இப்போ புதிய தலைமுறையினர் இருக்கிறார்கள். ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால சீனாய் மலையில் ஏற்படுத்தின உடன்படிக்கையை, அதாவது யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் ஏற்படுத்தின உடன்படிக்கையை இங்கே ஆண்டவர் புதுப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே புதிய ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மோசேயினுடைய 3வது பிரசங்கமாக இந்த அதிகாரத்திலிருந்து காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மோவாபில் பண்ணின உடன்படிக்கையாக இது காணப்படுகிறது. சீனாய் மலையில் தேவன் இஸ்ரவேல் மக்களுடன் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். அதில் அங்கிருந்து கிளம்பி வந்த அநேகர் மரித்து போனார்கள். இப்பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழைகிறதற்கு முன்பாக உபாகம நூலில் இப்போ அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டதும் மோவாப் சமவெளியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுமான பிரசங்கங்களை, அந்த சத்தியங்களை அடிப்படையாக கொண்டு உடன்படிக்கையை அதிகாரபூர்வமாக்கி கொள்ளும்படியாக இங்கே மோசே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை குறித்தும் அவர்களை பற்றி அவர் கொண்டிருந்த நோக்கத்தை குறித்தும் அந்த மக்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றே சொல்ல வேண்டும். அதாவது ஆண்டவரை குறித்தும் அவங்க சரியாக புரிந்து கொள்ளலை. அதே போல் மக்கள் மேல் அவர் வைத்திருந்த நோக்கம், என் மேல் அவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளலை. அவர்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும், காணத்தக்க கண்களையும், கேட்கத்தக்க காதுகளையும் கர்த்தர் கொடுக்கிறதற்கு வாஞ்சியோடு இருந்தார். ஆனால் அவர்களோ தொடர்ந்து நம்பிக்கையற்றவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் செயல்பட்டு மேலே கூறியவற்றை பெற்றிடுகிறதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். மோசே என்னும் அந்த ஒரு பெரிய வேதாகம அறிஞராக ஆண்டவரோடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் 40 நாட்கள் தங்கி ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளைகளை, கற்பனைகளை பெற்றுக்கொண்ட மோசே தன்னுடைய 3 பிரசங்கம், இது 3வது பிரசங்கம், இதன் வழியாக 10 ஆண்டவரை பற்றிய கருத்துக்களை வழங்குகிறதை காண முடிகிறது. என்ன? தேவனினுடைய உண்மைத்துவத்தை அங்கே முதல்ல அவன் காட்ட விரும்புகிறான். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னிடத்தில் அவர் நல்ல காரியங்களை செய்ய விரும்புகிறார், மேலான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ அவரை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும், நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு உனக்கு உணரத்தக்க இருதயத்தை தந்திருக்கிறாரு, காணத்தக்க கண்களை தந்திருக்கிறாரு, கேட்கத்தக்க காதுகளை தந்து ஆண்டவர் உன்னை எப்படியாவது தன்னை குறித்து அறிந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுடைய உண்மைத்துவத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2வது, தேவனுடைய இந்த வசனங்கள், வார்த்தைகளை இங்கே தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றே எல்லா காரியங்களிலும் மோசே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் தேவனுடைய ஆழ்த்தன்மை, அவர் ஒரு ஆவி அல்ல, அவர் ஒரு ஆழ்த்தன்மை உடையவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், திருத்துவ தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் தேவனுடைய அன்பு, ஆண்டவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதற்கு தான் அவங்கள அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை அவர்களுக்கு கூறி அறிவித்து அவர்களுக்கு வனாந்தரத்தில் 40 நாட்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். மனுஷன் சமைச்ச எந்த ஒரு பொருளையும் கூட அவங்க சாப்பிடலை. அவங்களுக்கு யார்கிட்டையும் இட்லியோ தோசையோ ஒன்றையும் ஆண்டவர் வாங்கி கொடுக்கல. மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒன்றையும் அவங்க சாப்பிடலை. ஏன்னா தன்னையே முற்றிலுமாக மக்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை அவங்களுக்கு குடிக்க கொடுத்து அவர் செய்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய அன்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய மகிமை அது அநேக நேரங்களில் அந்த மலையில் காணப்பட்டதுனால அவங்க மிகவும் பயந்து நடுங்கத்தக்கதாக வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையை தன்னுடைய பிரசங்கங்களின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். எத்தனை முறை நீங்கள்
ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து அழிவுக்கு காரணமாக இருந்தீங்க. நான் தேவ சமூகத்தில் எவ்வளவோ கெஞ்சி உங்களுக்கென்று நான் மீட்பை பெற்று தந்தனேன்னு சொல்லி தேவனுடைய கிருபை, அதே போல் தேவனுடைய தீர்க்கதரிசி பற்றிய ஒரு தரிசனம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் ஜனத்திலிருந்து ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். அதே போல் தேவனுடைய சித்தத்தை பேசுகிறாரு. தேவனின் அந்த தேவனுடைய இஸ்ரவேலர்களை பற்றிய அறிவு எப்படி இருந்தது இப்படிங்களாம் சொல்லி அங்கே ஆண்டவரை குறித்த காரியங்களை அவர்களுக்கு ஆண்டவர் பேசி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் தன்னை நேசிக்க வேண்டும், அவர் எத்தனையாய் அன்பு கூர்ந்தார் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு சாப்பாடு, குடிப்பதற்கு தண்ணீர், இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார். எகிப்தில் நிகழ்ந்த அற்புதங்களை ஞாபகப்படுத்துகிறாரு. வல்லமை மிக்க அந்த மீட்பை ஞாபகப்படுத்துகிறாரு. சீகோன், ஓக் என்பவர்களுடைய தோல்வி அதை ஞாபகப்படுத்துகிறார். பெரிய ராஜாவாக இருந்தாங்க, அவங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. ரூபன், காத், மனாசையின் பாதி கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் யோர்தானின் மறுபுறத்தில் கொடுக்கப்பட்ட காணியாட்சியை என்றெல்லாம் ஆண்டவருடைய அன்பை அந்த ஜனங்களுக்கு இந்த 3வது பிரசங்கத்தில் மோசே தன்னுடைய வயோதிப நாட்களில் விளக்கி காட்டுகிறதை பார்க்கிறோம். 10 21 வரையிலும் பார்க்கும்போது கர்த்தருடைய உடன்படிக்கையை ஆணையிட்டு உறுதி பண்ணும்படி மோசே அனைத்து ஜனங்களையும் அங்கே அழைக்கிறான். அந்த உடன்படிக்கையானது அவர்களது வழித்தோன்றல்களுக்கும் பொருந்தும் என்று அங்கே வசனம் 14-15 அவர் நினைவுபடுத்துகிறார். உடன்படிக்கையை கை கொள்ளாமல் இருப்பது கடினமான ஒரு கடுமையான தண்டனைக்கு நம்மளை கொண்டு சென்றுவிடும். அதே போல் புறஜாதிகள் வணங்குகிற சிலைகளை தொழுது கொள்ளும்படி உங்களுக்குள்ள ஒரு சோதனை உண்டு பண்ணுகிற கலகக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அப்படி அவங்க செய்து தேவனுடைய கோபத்தில் தப்பி விடலாம் என்று நினைக்கவே கூடாது என்று வசனம் 16 21 வரையிலும் சொல்லுகிறார். ஆகவே ஒருவன் இந்த வார்த்தைகளை கேட்கிற போது அவன் எதையாவது தான் மன விருப்பத்தின்படி செய்தால் எனக்கு சுகம் உண்டாகும்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தை தேற்றிக்கொள்ள முடியாது. அவன் நிச்சயமாக ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஒருபோதும் தப்ப முடியாது என்று இங்கே மோசே கற்றுக் கொடுக்கிறார். உடன்படிக்கை மீறுகிறதுனால உண்டாகிற தண்டனையை குறித்து 22 28 வரையிலும் பார்க்கிறோம். பல தலைமுறையினர் மற்றும் வெளிநாட்டவர்கள் இஸ்ரவேல் நாடானது சோதம், கொமரா, அத்மா, செபோயிம் ஆகிய சமவெளி பட்டணங்களைப் போல் பாழாகி விட்டதைக் கண்டு இது ஏன் எவ்வாறு ஆயிற்று என்று திகைப்படைவார்கள். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் வேறு தேவர்களை சேவித்து பணிந்து கொண்டதினால் இவ்வாறு ஆயிற்று என்று பதில் உரைக்கப்படும். சோதமை போல, கொமராவைப் போல, ஆத்மாவைப் போல, செபோயிமை போல சமவெளி பட்டணங்கள் பாழாகி போச்சே, அதே போல் இஸ்ரவேல் தேசமும் நீ அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியலைன்னா பாழாய் போய்விடும் என்று சொல்லி இங்கே மோசே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். உள்ளதை அப்படியே சொல்லி கொடுக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு போன்ற விஷயங்கள் கர்த்தருக்கே உரிய மறைவானவைகள் ஆகும். அவ்வாறு இருக்க கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கையை கைக்கொள்வது மக்களுக்கு பொறுப்பு என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி மோசே நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். பொறுப்பை, அதாவது ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை ஏன் கொடுக்கிறார்னா நமக்கு பொறுப்பு வருகிறதற்காக இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இப்படிலாம் செய்யணும், அதற்காக இந்தந்த வெளிப்பாடுகளை தருகிறேன் என்று சொல்லி. அதே போல் அது யோசேப்பினுடைய நாட்களில் பார்வோனுக்கு கண்ட சொப்பனம், அங்கே 7 வருஷ பஞ்சத்தில் அந்த தேசத்தின் ராஜா என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வு அந்த வெளிப்பாடு நிமித்தமாக கொடுக்கப்பட்டது. இதற்காகத்தான் ஆண்டவர் வெளிப்பாடுகளை நம்முடைய வாழ்விலே பொறுப்புகளை ஏற்படுத்தி தருகிறதற்காக அவர் கொடுக்கிறார். மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறாங்க. மாறாக கர்த்தருடைய வார்த்தையை நியாயம் தீர்ப்பது அவருடைய வேலை இல்லை. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் பல முறை சொல்கிறாரு, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும், இது ஒரு வெளிப்பாடு, உனக்கு நன்மை செய்ய முடியுமா? அதை செய்யாமற் போனால் நீ செய்யணும்ப்பா, அதுவும் பொறுப்பு, நீ அப்படி செய்யலைன்னா அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று யாக்கோபு 4:17 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, நீ நன்மை செய்யலாம்ப்பா, இந்தந்த காரியத்தில் நீ இப்படிப்பட்டவைகளை செய்யலாங்கிற வெளிப்பாடு கிடைத்தும் அவன் அந்த பொறுப்பை உணராமல் செய்யாமல் போயிட்டான்னா, நிர்விசாரமாக எடுத்துக்கொண்டானா அது அவனுக்கு பாவமாக முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை, அறிவுரைகளை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்களின் தேவனாயிருப்பார், அவர்களுடைய ஜனமாயிருப்பார்கள் என்றெல்லாம் அங்கே உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிற இன்றைக்கி கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்கும் அப்படிப்பட்ட சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி 1 பேதுருவை எடுத்துக்கொண்டோன்னா அங்கே 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு கானானை நோக்கி வரவழைத்தாரே, அதே போல் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இருளின் அந்தகாரமாகிய சத்துருவின் ஆளுகை நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுக்கு ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். இது இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் நற்கிரியைகளை செய்கிறதற்கே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று தீத்துவுக்கு பவுல் எழுதுகிற போது 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது நம்ம அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 6:16 சொல்லிக் கொடுக்கிறார். இவ்வளவு விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள் என்கிற காரியமானது கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த அதிகாரத்தில் மறைபொருட்களும் வெளிப்படுத்தப்பட்டனவும் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், உபாகமம் 29 அந்த அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை பார்க்கிற பொழுது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை மோசே முடிக்கிறார். என்ன, இன்றைக்கு தேவனுடைய வெளிப்படுத்தலினுடைய வரையறையையும் அவற்றுடைய நோக்கத்தையும் இந்த அதிகாரம் கூறுகிறது. பலவற்றையும் தமக்காக அவர் வைத்துள்ளார், ஆனால் அவர் வெளிப்படுத்தியவற்றுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடன். எவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எவைகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். வெளிப்படுத்துதல் என்றால் தேவன் தம்மை குறித்து, தமது சிருஷ்டிகளை குறித்து மனிதனுக்கு அறிவிப்பதாகும். அவர் வெளிப்படுத்தாவிட்டால் அவனால் எதையும் அறிய முடியாது. வேதாகமத்திலிருந்து தேவனுடைய வெளிப்படுத்துதல்கள் பல நிலைகளில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு உதாரணமாக, கிறிஸ்து பிறந்தபோது வானசாஸ்திரிகள் இயற்கையினுடைய அந்த நட்சத்திரத்தின் வழியாக ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று முதல்ல புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே காரியம் வேதாகமத்தில் ஏற்கனவே வெளிப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஏரோதினுடைய அரண்மனையில் போய் பார்க்கும்போது அங்கே வானசாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிற போது இவங்களுக்கு தெரியுது, ஓ ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. இறுதியில் கிறிஸ்துவை நேரடியாக அவங்க பார்க்குறாங்க. அந்த பார்த்து தரிசிக்கிற காரியமானது பூரண வெளிப்படுத்துதலாக அவர்களுக்கு அமைகிறது. அதாவது முதல்ல அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை வானசாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். அங்கே ஏரோதினுடைய அரண்மனைக்கு போய் இங்கே ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்க போது அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் கூட்டு விசாரிக்கிற போது இங்கே ஒரு ராஜா பிறப்பார் என்று பெத்லகேமில் பிறப்பார் என்கிற காரியத்தை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. இறுதியில் அவங்க அந்த நட்சத்திரம் அவங்கள வழிநடத்தி சென்றதுனால அங்கே கிறிஸ்துவை தரிசித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்தாதனுடைய காரணம் என்ன? குறுகிய எல்லை கொண்ட நம்முடைய மனம் எல்லையற்ற தேவனுடைய தன்மையையும் செயல்களையும் நம்மளால் உணர்ந்தறிய முடியாது. கொஞ்சம் குறுகிய எல்லை கொண்ட நம்முடைய மனதால் இன்றைக்கி எல்லையற்ற தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரை, அவருடைய தன்மை, அவருடைய செயல்களை நம்மளால் உணர்த்தினாலும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடியாது. பல காரியங்கள் நமது தற்போதைய வாழ்வுக்கு தேவையற்றது. சில முதிர்ச்சியடைந்த காரியங்கள் தான், முதிர்ச்சியடைந்த பின்பு தான் நமக்கு தேவைப்படும். அந்த நேரங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எல்லையற்ற தேவனினுடைய செயல்கள் அனைத்தையும் அறிதல் என்பது நம்மால் கூடாத ஒன்று. எனவே பலவற்றையும் அறிவித்தாலும் நமக்கு பலன் இல்லை. எனவே எல்லாம் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் நமக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் அறிவித்து வைத்திருக்கிறார். எனவே நமது கீழ்ப்படியாமைகள் நமது துணிந்த நிலையை காட்டுமே தவிர நம்முடைய அறியாமையை அல்ல. அதாவது நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு தேவன் நமக்கு தேவையானவைகளை
வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். வேத வசனத்தின் வழியாக அவரை பற்றி அறியவும் விசுவாசிக்கவும் அவருக்கென்று பணி செய்யவும் நம்மளால் முடியும். ஆகவே அசட்டைத்தனமான ஒரு வாழ்வு வாழ்ந்து நாங்கள் அறியாமையில் இதை செஞ்சிட்டோன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் நியாய தீர்ப்புக்கு நிச்சயமாக நாம் தப்பிக்கொள்ள முடியாது. ஆண்டவரை வேதத்திலே நாம் கற்று எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவிற்கு அவர் மேலே அன்பு செலுத்தி அவருக்காக பணி செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் பரியந்தமும் செய்ய வேண்டும். அதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழுவோம். நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.